partner capital account. Last adjustment for capital. இது வந்து சில क्वेश्चनல மட்டும் தான் ரேரா வரும். நியூ கேபிட்டல் இந்த ரேஷியோல இருக்கணும் அப்படினு சொல்லுவாங்க. அப்ப அந்த ரேஷியோல நியூ கேபிட்டல் என்ன பண்ணனும்? மாத்தணும். சரியா? ஓகேவா? So first என்னது? Revaluation of assets and liabilities. So assets and liabilities என்ன பண்ணனும்னா revalue பண்ணனும். revalue என்னது? அன்னைக்கு டேட்டுக்கு அந்த அசெட் எவ்வளவு வேல்யூ இருக்குன்னு என்ன பண்ற? செக் பண்ற. நீ வாங்கும்போது ஒரு அசெட் வேல்யூ 1 lakh. அட்மிஷன் பண்ற டேட் அன்னைக்கு அந்த அசெட் வேல்யூ 1,20,000. அப்ப என்ன ஜர்னல் என்ட்ரி போடுவ? asset to revaluation account. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் டெப்ரிசியேஷன் முடிக்கிறீங்க. upward revaluation, downward revaluation பார்த்தோம். கரெக்டா இல்லையா? ஒரு அசெட்டோட வேல்யூ ஏறிச்சுன்னா அசெட்டை டெபிட் பண்ணணும், ரீவேல்யூவேஷன் என்ன பண்ணணும்? கிரெடிட் பண்ணணும். அசெட்டோட வேல்யூ ஏறிச்சுன்னா ரீவேல்யூவேஷனை டெபிட் பண்ணணும், அங்க பிஎன்எல் பண்ணணும். கரெக்டா இல்லையா? பட் இங்க பார்ட்னர்ஷிப் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்? ரீவேல்யூவேஷனை டெபிட் பண்ணணும், அசெட்டை கிரெடிட் பண்ணணும். ஓகேவா? சரி எழுதிக்கோ. If revaluation of assets first equal to revaluation of assets and liabilities. Revaluation of assets and liabilities. If asset value is more than the book value. If asset value is more than the book value, then asset account debit to revaluation account. Asset account journal debit to asset account debit to revaluation account. Asset account debit to revaluation account. If asset value is more than book value, then asset account debit to revaluation account. If asset value is less than book value, apna revaluation account debit to asset account. If liability is more than book value, if liability is more than book value, the answer revaluation account debit to liability account. Liability is less than book value. Answer revaluation. If unrecorded liability is paid on the date of admission, if unrecorded liability is paid on the date of admission, if unrecorded liability is paid on the date of admission, another revaluation account debit to cash or bank account. paid நாலே என்ன யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? cash or bank account யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ cash balance வந்து குறையும். ஏன்னா அன்ரெக்கார்டட் லைபிலிட்டி உங்களுக்கு லாஸ் மாதிரி. ஓகேவா? அதனால ரீவாலுவேஷன் டெபிட் பண்றோம். சரியா? இஃப் அன்ரெக்கார்டட் லைபிலிட்டி இஸ் ரெக்கார்டட் அப்ப என்ன ஜெனரேட் வரும்? ரீவாலுவேஷன் டு லைபிலிட்டி.
If unrecorded asset is received, unrecorded asset is received. Now, cash to asset, cash to revaluation. If unrecorded asset is received, cash to revaluation. Received சொன்னா கண்டிப்பாக எவ்வளோ இருக்கும், கேஷ் எவ்வளோ இருக்கும். நெக்ஸ்ட், இஃப் unrecorded asset is recorded, if unrecorded asset is recorded, unrecorded asset is recorded, அந்த டேட்ல ஒரு என்ட்ரி போட போட்டதா, நான் ஒரு 1000 ரூபாய் கொடுத்துருக்கேன், ஆனால் அந்த 1000 ரூபாய் கொடுத்தது நான் வந்து என் புக்ஸில் காட்டலை, இப்போ தான் என் புக்ஸில் காட்டுறேன். அப்போனா என்னது ரீவேல்யூவேஷன் ப்ராஃபிட் வரும். கிளியரா? அசெட் அக்கௌண்ட் டெபிட் டு ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் இருக்கு. இஃப் ரீவேல்யூவேஷன் ஓகே, revaluation account is the nature of efforts. Revaluation account is in the nature of P&L account. தாரா ப்ராஃபிட் எல்லாம் கிரெடிட் பண்ற, லாஸ் எல்லாம் டெபிட் பண்றியா? ஒரு 100 டாலர் லைபிலிட்டி ரெக்கார்ட் பண்ணும்போது லாஸா, அதனால டெபிட் பண்றியா? ஒரு 100 டாலர் அசெட் ரெக்கார்ட் பண்ணும்போது ப்ராஃபிட்டா, அதனால கிரெடிட் பண்றியா? அசெட்டோட வேல்யூ 100 ரூபாயில இருந்து 20 ரூபாய் இருக்கும்போது ப்ராஃபிட்டா, அதனால கிரெடிட் பண்றியா? புரியுதா? கிளியரா? ஓகேவா? ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் இஸ் தி நேச்சர் ஆஃப் என்னது? P&L account. So we have to find out the revaluation profit or not. So revaluation profit or loss. First step இதை கண்டுபிடி. இது பண்ணிட்டாலே ஒரு ஸ்டெப் மார்க் வந்துடும். ஈஸி. சரியா? ஓகே. We have to find out revaluation profit or loss. If profit என்ன பண்ற? To transfer the profit to capital account, revaluation account debit to partners capital account, old partners capital account. Revaluation account debit to old partners capital account. In the old profit sharing ratio, in the old profit sharing ratio, if loss old partners capital account debit to revaluation account.
क्वेश्चन नंबर 1 ரீவேல்யூவேஷன் ப்ராஃபிட் ஆர் லாஸ் மட்டும் கண்டுபிடிக்கும். உங்கள் புதிய அட்மிஷன் சம்மில் ஃபஸ்ட்டு கொஸ்டினில் எந்த கொஸ்டினோ அதில் ரீவேல்யூவேஷன் ஏதாவது இருக்குன்னா அந்த கொஸ்டினில் ரீவேல்யூவேஷன் ப்ராஃபிட் ஆர் லாஸ் மட்டும் கண்டுபிடிக்கும். நெக்ஸ்ட்டு ரீவேல்யூவேஷனை பொறுத்த வரைக்கும் டு பை வந்து ஹைலி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இப்போ எக்ஸிஸ்டிங்காக அசட்டுடைய வேல்யூ வந்து புக்ஸில் 1 lakh இருக்குன்னு வச்சுக்கோயேன். புக்ஸில் அசட்டுடைய வேல்யூ 1 lakh இருக்கு. ரீவேல்யூடு அட் 1,20,000 சொல்கிறாங்கன்னா என்ன பண்ணணும்? ரீவேல்யூஷன் ப்ராஃபிட் எவ்வளோ? 20,000 மட்டும்தான். ரீவேல்யூடு பை 1,20,000 சொல்கிறாங்கன்னா 1,20,000 என்னது? ரீவேல்யூஷன் ப்ராஃபிட் தான். புரியுதா? கிளியரா? சரியாமா? ரீவேல்யூட் அட்டுன்னு சொல்லலாம், ஆட்டுன்னு சொல்லலாம். அப்போனா எவ்வளோ? 20,000 மட்டும்தான் ரீவேல்யூஷன் ப்ராஃபிட். பைன்னு சொல்கிறாங்கன்னா அந்த அமௌண்ட் அப்படியே ஏறி இருக்குன்னு அர்த்தம். அது என்டையராக என்ன பண்ணணும்? ரீவேல்யூஷன் ப்ராஃபிட்க்கு எடுத்துகிட்டு போயிடணும். புரியுதா? கிளியரா? ஆனால் டேரெக்டாக அட்டு டூன்னு சொல்லாமல் டேரெக்டாக வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா அதை அட்டுன்னு கன்சிடர் பண்ணிக்கணும். புரியுதா? மேலே நல்லா தெளிவாக படிச்சு பாரு என்ன கொடுத்துருக்காங்க. இப்போ கொஸ்டினில் பில்லிங் எவ்வளோ இருக்கு? புக்கில் 18,000. இங்கே எவ்வளோ ரீவேல்யூ இருக்கு? 25,000. அப்போ ரீவேல்யூஷன் ப்ராஃபிட் என்ன? ஃபஸ்ட்டு ஜேர்னல் போட அப்புறம் லெஜர் போடு. லெஜர் தான் போடணும் எக்ஸாம்பிள். ஜேர்னல் ரேராக தான் கேட்பாங்க, எக்ஸாம்பிள் லெஜர் தான் கேட்பாங்க. சரியா? ஃபஸ்ட்டு ஆனால் நீ ஜேர்னல் போடு ஒரு 2 சம்முக்கு, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இந்த 1 2 3 பாயிண்ட்ஸ்லாம் படிக்க 1 2லாம் படிக்க தேவையில்லை. ஓகேவா? ஏன்னா இன்னும் நம்ம அதை எடுக்கல. இப்போதைக்கு டேரெக்டாக இந்த பாக்ஸை பார்த்து ரீவேல்யூஷன் பண்ணால் போதும். அப்புறம் 4th பாயிண்ட் கூட போடலாம். இட் வாஸ் ஃபவுண்ட் தட் தேர் வாஸ் a liability of 1,500 for goods received but not recorded in the books. அதுவும் போடலாம்.
சீக்கிரமா சீக்கிரம் ஆயிட்டா revaluation profit ஆமாம் உங்களுக்கு தனியாக கரெக்டாக பார்ட்னர்ஸ் கேபிட்டலுக்கு கொடுத்துருக்கோம். பார்ட்னர்ஸ் கேபிட்டலுக்கு எப்படி போடுறோமா ப்ராஃபிட்டை பார்ட்னர்ஸ் கேபிட்டல் என்ன ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ என்னன்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி போடணும். ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ என்ன 3:2 ஓகேவா? அப்போ அந்த ரேஷியோவில் 2 பேருக்கும் அந்த ப்ராஃபிட்டை பிரித்து கொடுக்கணும். சரியா? இவ்வளோதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ரீவேல்யூவேஷன். எல்லா கொஷின்லையும் இந்த 6 அட்ஜஸ்ட்மெண்ட் தான் வரும். சிலது வராமல் இருக்கலாம். இதை மீறின ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு பார்ட்னர்ஷிப்பில் கிடையாது. கிளியரா? இந்த 6 விஷயத்தை தவிர்த்து எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் சொல்லி நம்ம சொல்ல முடியாது. அப்படி சொல்கிறதா இருந்தால் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஃபஸ்ட்டு பேசிக்ஸ்லேருந்து படித்தோம்ல அதை வேணால் அடிஷ்னலாக கொடுத்து வச்சுருக்கோம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டாக. அது ஒரு மேட்ரு. புரியுது என்ன சொல்கிறேன்னு? இதை மீறினது பார்ட்னர்ஷிப்பில் கிடையாது. ஈஸியாக பார்ட்னர்ஷிப் டேலி பண்ணலாம். சரியா? நெக்ஸ்ட் மெமரண்டம் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன? ஓகேவா? ஸோ இப்போ பார்ட்னர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ நம்ம புக் வேல்யூ ஆஃப் த அசெட் மாறுதா இல்லையா? அப்போ பேலன்ஸ் ஷீட்டில் நீ இப்போ ரிவைஸ்டு பேலன்ஸ் ஷீட் போடும்போது 25,000 பில்டிங் போடுவியா 18,000 பில்டிங் போடுவியா? ரிவைஸ்டு வேல்யூவில் 25,000 தான் பில்டிங்கில் காட்டணும். கிளியரா இல்லையா? புரியுதா? ஏன்னா நீ என்ன பண்ணிட்ட புக்கில் என்ட்ரி போட்டேன். என்ட்ரி போட்டினாலே பேலன்ஸ் ஷீட்டில் எஃபெக்ட் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? கொடுக்கணும். கிளியரா? ஆனால் பார்ட்னர்ஸ் என்ன சொல்கிறாங்க, நம்ம ரீவேல்யூ பண்ணுவோம், இந்த ப்ராஃபிட் ஆர் லாஸ் வருது இல்லை அதை நீ எனக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா நியூ பார்ட்னர் வந்துட்டாங்கன்னா இப்போ ரீவேல்யூட் அசெட் தான் நம்ம என்ஜாய் பண்ணுவான். இதுக்கு முன்னாடி 1 லட்ச ரூபாய் நீ என்ஜாய் பண்ணிட்டு இப்போ 1,20,000 ரூபா என்ஜாய் பண்ணுவான். அப்போ நாளைக்கு பிஸ்னஸ் இழுத்து மூடும்போது அவனுக்கு 1,20,000 ரூபாய்க்கான வேல்யூ கிடைக்கும். அதனால நம்ம ரீவேல்யூ பண்ணி என்ன பண்ணுறோம், இருக்கிற ப்ராஃபிட்டை இன்னைக்கு நம்மளே எடுத்துக்கலான்னு பாடுறோம். கரெக்டா இல்லையா? புரியுதாமா? அதனால நம்ம என்ன பண்ணுறோம், அட்மிஷன் அப்போ ரிட்டையர்மெண்ட் அப்போ ரீவேல்யூவேஷன் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ ரீவேல்யூவேஷன் பண்ணும்போது புக்ஸ் வேல்யூ மாறுமா மாறாதா? மாறும். ஆனால் மெமரண்டம் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டோட ஓப்பன் பண்ண சொல்லலாம்னா பார்ட்னர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, ரீவேல்யூ பண்ணுவோம், வர ப்ராஃபிட்டே எடுத்துப்போம், ஆனால் புக்ஸில் வேல்யூ மாற்றக்கூடாது அப்படின்றாங்க. அப்போ என்ன பண்ணலாம், அப்போ வந்து என்ன பண்ணணும்னா மெமரண்டம் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடணும். மெமரண்டம்னா டம்மி அக்கௌண்ட் இருக்கும். இது மெமரண்டம்னா டம்மி அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ அந்த மெமரண்டம் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டில் இப்போ நீ என்ன பண்ணுறியோ அதை அப்படியே பண்ணணும். இப்போ என்ன பண்ணுறியோ அதை அப்படியே பண்ணணும். ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு கொடுத்த வரைக்கும் அப்படியே பண்ணணும். இதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா அசெட்டுடைய வேல்யூ ரீவேல்யூ ஆயிருக்கா? ஸோ என்ன பண்ண, அசெட் ரீவேல்யூவேஷன் போட்டியா? அப்போ மெமரண்டம்ல ஓல்டு பார்ட்னர்ஸ் பிரித்து கொடுத்தோடனே மறுபடியும் இன்னொரு என்ட்ரி போடணும். என்னது? ரீவேல்யூவேஷன் டு அசெட் அப்படின்னு சொல்லி இன்னொரு என்ட்ரி போடணும். இப்போ நீ என்ன என்ட்ரி போட்டியோ அந்த ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு கொடுத்ததை தவிர்த்து அப்படியே மொத்த ரீவேல்யூவேஷன் என்ட்ரியை ரிவர்ஸ் பண்ண மாட்டோம். அப்பதான் புக்ஸோட வேல்யூ பண்ணி குறையும். கிளியரா? நார்மல் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் கேட்டானா இப்போ நீ போட்டதால முடிச்சுக்கலாம். ஆனா மெமரண்டம் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் கேட்டானா இப்போ நீ போட்டதால முடிக்க கூடாது. நீ போட்ட வரைக்கும் கரெக்ட். இதுக்கப்புறமா அடிஷனலா ஒன்று பண்ணணும். என்ன பண்ணணும்னா அப்படியே ரிவர்ஸ் பண்ணணும். அசெட் வேல்யூ ஏறினா அப்படியே என்ன பண்ணணும், எவ்வளவு ஏறிச்சோ அப்படியே குறையணும். லைபிலிட்டி வேல்யூ ஏறினா அப்படியே இப்போ மாற்றணும். கிளியரா? ரீவேல்யூவேஷன் டெபிட் பண்ணதெல்லாம் இப்போ என்ன பண்ணணும், ரீவேல்யூவேஷன் கிரெடிட் பண்ணணும். ரீவேல்யூவேஷன் கிரெடிட் பண்ணதெல்லாம் இப்போ என்ன பண்ணணும், ரீவேல்யூவேஷன் டெபிட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி ப்ராஃபிட் வந்துச்சுன்னா இப்போ என்ன வரும், லாஸ் வரும். இதுக்கு முன்னாடி லாஸ் வந்துச்சுன்னா இப்போ என்ன வரும், ப்ராஃபிட் வரும். இதை எல்லாருக்குமே கொடுக்கணும். எல்லாருக்குமே என்ன, ஓல்டு பார்ட்னர்ஸ் நியூ பார்ட்னர் எல்லாருக்குமே கொடுக்கணும். ஆல் பார்ட்னர்ஸ் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல கொடுக்கணும். கிளியரா? இதுதான் அக்கௌண்ட் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட், மெமரண்டம் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட். இது என்ன ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்? மெமரண்டம் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட். உனக்கு கேட்டா போடு, கேட்கலாம் இது போட தேவையில்லை. கொஸ்டின்ல மெமரண்டம் வேர்ட் வந்துச்சுன்னா போடணும், அப்படி வரலன்னா இதை நம்ம போட தேவை கிடையாது. புரியுதா? இது நோட்ஸ்லாம் எதுவும் வேணாம், போட்டுருவல ஷேர்ல. ஓகே,
ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓகேவா நமக்கு ரீவேல்யூவேஷன். ஸோ இங்கே நம்ம பார்த்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நீ போட்டுருல கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம்ல. இப்போ செகண்ட் பாயிண்ட் என்ன? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜெனரல் ரிசர்வ் P&L. ரீவேல்யூவேஷன் ஏற்கனவே நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்ட, அதனால் நம்ம அதை இக்னோர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேயே நீ வந்து ரீவேல்யூவேட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது கூட பார்த்துக்கலாம். ஓகேவா? செகண்ட் பாயிண்ட் என்ன? ஜெனரல் ரிசர்வையும் P&L நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போ பேலன்ஸ் ஷீட்டில் பார்க்கணும் ஏதாவது ஜெனரல் ரிசர்வ்ஸ் இருக்கா ஆர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இருக்கா பேலன்ஸ் ஷீட்லன்னு பார்க்கணும். அப்படி கொடுத்துருக்காங்கன்னா ப்ராஃபிட் அது கரெக்டாக இல்லையா? இப்போ அந்த ப்ராஃபிட்டை யார் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிடணும்? ஓல்டு பார்ட்னர்ஸ் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிடணும். ஏன்னா இவ்வளோ வருஷம் இவ்வளோ சம்பாதிச்ச ப்ராஃபிட் அது கிளியர் இருந்துச்சுன்னா புது பார்ட்னர் வரும்போது என்ன பண்ணுவோம்? இதுவே பங்கு கேட்போம். அதனால என்ன பண்ணேன்? இருக்கிற ப்ராஃபிட் மொத்தத்தையும் யாரும் கொடுத்துரு, ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு கொடுத்துரு. அந்த ரேட்டை கண்டிஷனாக ரெட்டை மட்டும் எடுத்தோம். கிளியரா? புரியுதா? புரியுதப்பா? அப்ப ஒரு ஜெனரல் ரிசர்வை நீ வந்து பார்ட்னர்ஸ்க்கு கொடுத்து என்ன ஜெனரல் என்ட்ரி பாஸ் பண்ணணும்? ஜெனரல் ரிசர்வ் பேலன்ஸ் எந்த சைடு இருக்கும்? கிரெடிட் சைடுல இருக்கும். அப்ப அதை பார்ட்னர்ஸ்க்கு இப்படி கொடுக்க போற என்ன ஜெனரல் என்ட்ரி பாஸ் பண்ற? ஜெனரல் ரிசர்வ் அக்கவுண்ட் டெபிட் டு ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட். P&L அக்கவுண்ட் டெபிட் டு ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட். எதுல? ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல. எதுல? ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல கொடுக்கணும். கிளியரா? புரியுதா? இதுல லாஸ் இருக்கு, P&L டெபிட்ல இருக்கு, P&L மைனஸ் பேலன்ஸ் இருக்கு. அத என்ன பண்ற? அவ ப்ராஃபிட் எடுக்கும்போது லாஸ் கீழே இருந்து போனா புதுசா வர மண்டே கொண்டு வர மாட்டானா? இந்த ப்ராஃபிட் கொண்டு எடுக்கும்போது லாஸ் மண்டே எடுத்து வைக்கிறேன்னு கேட்பானா மாட்டானா? அப்ப அந்த லாஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண கூடாதா? ட்ரான்ஸ்ஃபர் பண்ண என்ன வேல்யூ என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ண என்ன ஜெனரல் நீ பாஸ் பண்ற? கேபிட்டல் அக்கவுண்ட் டெபிட் ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் டெபிட் டு P&L அக்கவுண்ட் ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. சிம்பிள் என்ட்ரி. இதுவே பிரச்சனை கிடையாது. ஓகேவா? இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோ. எதுவுமே யோசிக்க வேணாம். 6 பாயிண்ட் நீ கரெக்டா பண்ணினாலே பேலன்ஸ் ஷீட் சூப்பரா டேலி ஆயிடும். கிளியர்? நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரீவேல்யூவேஷன் பண்ணிடணும். செகண்ட் பாயிண்ட் என்ன? ஜெனரல் ரிசர்வையும் P&L-ஐயும் பார்ட்னர்ஸ் உடைய கேபிட்டல் அக்கவுண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். Transfer general reserve and P&L to old partners capital account in old profit sharing ratio. Next third, books குள்ள goodwill இருக்குனா அதெல்லாம் goodwill நான் சொன்னேன். Purchased goodwill இல்ல valued goodwill? Purchased goodwill. books குள்ள ஒரு goodwill இருக்குனா அதெல்லாம் goodwill. Purchased goodwill is nothing but your loss. Purchased goodwill என்னது? லாஸ். அதை எங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்? யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்? அதை ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். அப்ப என்ன ஜெனரல் என்ட்ரி வரும்? லாஸ் ஆச்சுனாலே கேபிட்டல் அக்கவுண்ட் என்ன ஆகும்? டெபிட் ஆகும். லாஸ் மைனஸ் பண்ணோம், ப்ராஃபிட் ஆட் பண்றது அது கூட ஞாபகம் வச்சுக்கோ. ப்ராஃபிட் ஆட் பண்ணும்போது கேபிட்டல் அக்கவுண்ட் கிரெடிட் ஆகும், லாஸ் டெபிட் பண்ணும்போது லாஸ் மைனஸ் பண்ணும்போது கேபிட்டல் அக்கவுண்ட் என்ன ஆகும்? டெபிட் ஆகும். அப்ப என்ன ஜெனரல் என்ட்ரி? ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் டெபிட் டு குட்வில். புக்குள்ள இருக்க குட்வில். கிளியரா? ஓகேவா? புரியுதாப்பா? ஓகேவா? மோஸ்ட் கிரிட்டிக்கல் ஸ்டெப் என்னன்னா சாக்ரிஃபைசிங் அண்ட் கெய்னிங் ரேஷியோ கண்டுபிடிக்கிறது தான். அதை மட்டும் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன்னா ஓகேவா, அதுக்கு அடுத்த என்ட்ரி 5th பாயிண்ட் ஈஸியாக போட்டுடலாம். இது ரெண்டுத்தையும் கரெக்ட். ஏன்னா இது வரைக்கும் நீ தப்பு பண்ண மாட்டேன். இது வரைக்கும் ஒரு மேட்டரே கிடையாது. எல்லாமே எக்ஸிஸ்டிங் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த கொஸ்டின் எடுத்து அப்படியே நீ போட்டுட்டு இருக்க. எதுவுமே நீ புதுசாக பண்ணல. கரெக்டா இல்லையா? கொஸ்டின்ல ஒரு டேட்டா இருக்கு, அந்த டேட்டா எடுத்து டெபிட் கிரெடிட் பண்ணிட்டு இருக்க. கரெக்டா இல்லையா? டெபிட் கிரெடிட் பண்ணி ப்ராஃபிட் லாஸ் ஆகுது. இது வரைக்கும் கொஸ்டின்ல இருக்கிற டேட்டாவை மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்கோம். எந்த ஒரு புதுசா ஒரு நம்ம கால்குலேஷனும் கண்டுபிடிக்கல. கிளியரா? ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிச்சிருக்கோம், அதுவும் கொஸ்டின்ல இருக்கிற டேட்டா வச்சு தான். புதுசா நம்ம ஃப்ரெஷ்ஷா அப்படிங்கிற மாதிரி எதுவும் பண்ணல. இப்பதான் என்ன பண்ண போற? உன்னுடைய ஓன் கால்குலேஷன் போட போற. என்ன கண்டுபிடிக்கணும்? சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஆர் கெய்னிங் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். கிளியரா? ஓகேவா? So sacrificing ratio is equal to எழுதிக்கோ
sacrificing ratio is equal to sacrificing ratio is equal to old ratio minus new ratio. Answer plus la vandadadu sacrificing partner, answer minus la vandadadu gaining partner. Answer plus la vanda sacrificing partner, minus la vanda gaining partner. நீ ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணால் போதும், ரெண்டு யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட்டு கெய்னிங் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து நியூ ரேஷியோ மைனஸ் ஓல்டு ரேஷியோ. நீ இப்படி தான் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது, புரியுதா? நீ இதை யூஸ் பண்ணியே கெய்னிங் ரேஷியோ கண்டுபிடிக்கலாம். தட் இஸ் ஆன்சர் மைனஸ் வந்ததுன்னா என்னது? கெய்னிங் ரேஷியோ. இதை யூஸ் பண்ணும்போது ஆன்சர் மைனஸ் வந்ததுன்னா என்னது? சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. எப்படி வேணா நீ கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஒரு கொஷின் கொடுக்கவா? A and B are partners sharing profits in 6:4 ratio. C admitted and new ratio is 10:6:4. Find out sacrificing ratio. ட்ரை பண்ணுறீங்களா? சொல்லணுமா? ட்ரை பண்ணுறீங்களா? ஓல்டு ரேஷியோ என்ன? 6:4. நியூ ரேஷியோ என்ன? 10:6:4. ஸோ ஏ பொறுத்த வரைக்கும் ஓல்டு ரேஷியோ 6/10 மைனஸ் நியூ ரேஷியோ என்ன? 10/20. கரெக்டா? கரெக்டா இல்லையா? 10/20 எப்படி வந்துச்சு? 10/20. இது 6/10. பியை பொறுத்த வரைக்கும் என்ன? 4/10. நியூ ரேஷியோ என்ன? 6/20. மைனஸ் பண்ணினா ஆன்சர் தான் அது சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. சியை பொறுத்த வரைக்கும் என்னது? 0 ஓல்டு, நியூ எவ்வளோ? 4/20. இப்போ மைனஸ் 4/20 வருமா? இப்போ இவங்களுக்கு எவ்வளோ வருது பாரு? எப்பவுமே 3 பேருக்கும் போட்டுக்கோ, அப்போதான் நீ கரெக்டாக போட்டிருக்கியா இல்லையான்னு தெரியும். சரியா? 3 பேருக்கும் போட்டுக்கிட்டாலும் சம்ம கரெக்டாக இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியும். சாக்ரிஃபைஸையும் கெய்னிங்கையும் ஆட் பண்ணினா ஆன்சர் 0 வரும். புது பார்ட்னர்ஸ் பழைய பார்ட்னர்ஸை மட்டும் போடாத. எத்தனை பேர் இருக்காலும் 10 பேருக்கும் போடு. அப்போ தான் சம்ம தப்பாக பண்ணுறியா கரெக்டாக பண்ணுறியான்னு உனக்கு புரியும். சரி, எவ்வளோமா ஆன்சரு? 6/10 மைனஸ் பண்ணணும் நம்ம. அப்படின்னா ரெண்டுத்தையும் 2 மல்டிபிள் பண்ணலாமா? 12/20 மைனஸ் 10/20. இங்கே 8/20 மைனஸ் 6/20. ஸோ அப்படின்னா 2/20 2/20. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண ப்ளஸ் 4/20 வருதா? இது மைனஸ் 4/20 வருதா? அப்படி போட்ட சம்ம கரெக்டு. ஓகேவா? புரியுதா? ஸோ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ என்னங்க?
2:2. சாக்ரிஃபைசிங் ரேஷியோ என்ன? 2:2. டினாமினேட்டர் வச்சு பார்க்கக்கூடாது, வெறும் நியூமரேட்டர் மட்டும் வச்சு எழுதணும் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. ஓகேவா? இது என்ன எப்ப கண்டுபிடிக்க முடியும்னா both new old கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? when new and old are given இது யூஸ் பண்ணலாம். new old கொடுத்தப்ப என்ன பண்ணலாம், நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, நெக்ஸ்ட் நியூ ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லி ஒரு क्वेश्चन கேட்கலாம். ஓகேவா? நியூ ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லி எப்படி சொல்லுவாங்கன்னா, டைரக்டா வேற எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லாம old ratio is equal to 2:3 சொல்லிடுறாங்க. A க்கும் B க்கும் C என்ன பண்ணிருக்கோம், 1/4 ஆஃப் ஃபியூச்சர் ப்ராஃபிட்க்கு ஆட் பண்ணிருக்கோம்ங்கறாங்க. ஃபியூச்சர் ப்ராஃபிட்க்கு அவன் என்ன பண்ணிருக்கோம், 1/4 தரணும்னு சொல்லிருக்கோம். ஃபியூச்சர்ல எவ்வளவு ப்ராஃபிட் அவனுக்கு என்ன தரணும்னு சொல்லிருக்கோம், 1/4 தரணும்னு சொல்லிருக்கோம். இப்படி கொடுத்துட்டாங்கன்னு வெச்சுக்கோ, அப்ப என்ன பண்ணலாம், கிளியரா? old ratio 2/3 and என்ன சொல்றாங்க, C 1/4 ஆஃப் தி ப்ராஃபிட்க்கு நாங்க சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப டோட்டல் ப்ராஃபிட் ஆஃப் தி firm 1 ன்னு சொல்லலாமா? டோட்டல் ப்ராஃபிட் ஆஃப் தி firm என்ன is equal to 1. புரியுதா? டோட்டல் ப்ராஃபிட் ஆஃப் தி firm என்ன 1. அதெல்லாம் இவனுக்கு எவ்வளவு கொடுக்குறோம், C க்கு 1/4 கொடுக்குறோம். அப்பனா 1 minus 1/4 போச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு, 3/4. இப்போ இந்த 3/4 ஓல்ட் பார்ட்னர்ஸ் என்ன பண்ணணும், அவங்களுடைய எக்ஸிஸ்டிங் ரேஷியோல சாக்ரிஃபைஸ் பண்ணணும். Plus 6:9 na sacrificing ratio, which is nothing but 2:3 sacrificing ratio. Okay va? New profit எவ்வளோ, இவனுக்கு ரெண்டு பேரும் சாக்ரிஃபைஸ் பண்றதா அவன் கெயின் பண்ணுவான்னு சொன்னா, அப்ப 6 plus 9 6/20 9/20 எவ்வளோ, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணினா 6. அவனே சொல்லியிருக்கான் 1/4 சொல்லியிருக்கான், கரெக்டா இல்லையா? புரியுதாப்பா? அப்ப 1/4 20க்கு மாத்தலாமா? 6 எப்படி இருக்கு, 20ல இருக்கு. 9 எப்படி இருக்கு, 20ல இருக்கு. அப்ப 1/4 20க்கு மாத்தணும்னா into 5 போட்டீங்கன்னா 5/20 வருமா? அப்பனா ஆன்சர் 6:9:5. இது நியூ ரேஷியோ. இது நம்ம கெய்னிங் ரேஷியோ கண்டுபிடிக்கல. இது என்ன ரேஷியோ, நியூ ரேஷியோ. அப்படி நம்ம போறதா இருந்தா நம்ம -1/4 போட்டுறணும். -1/4 மறுபடியும் மல்டிபிள் பண்ணி எடுத்துட்டு வரணும். புரியுதா? கிளியரா? சோ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ என்ன 2:3. நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ என்ன 6:9:5. கிளியராப்பா? ஏன்னா நான் ஏற்கனவே 1/4 சொல்லிட்டோம்ல, இவன் 6/20ல இருக்கா 9/20ல இருக்கா. அப்ப நான் 20க்கு அவனை கன்வெர்ட் பண்ணணும். எப்படி 20க்கு கன்வெர்ட் பண்ணுவேன், என்ன பண்ணோம், ஓகேவா? கிளியரா? இத பத்தி நான் 4 கன்வெர்ட் பண்ண முடியாது. இத 4 கன்வெர்ட் பண்ணா பாயிண்ட்ல வரும் ஆன்சர். கரெக்டா இல்லையா? அதான் நான் என்ன பண்ணிக்கிறேன், அவனை 20க்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். சரியா? இது ஒரு வே. क्वेश्चन எல்லாம் தெளிவா கொடுக்க மாட்டாங்க, இப்படிதான் கொடுத்துருப்பாங்க. நம்ம தான் பார்த்து கண்டுபிடிச்சுக்கணும். நெக்ஸ்ட்
ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 7:3 கொடுத்துட்டாங்க. இங்க என்ன சொன்னாங்க, வெறும் 1/4 ஆஃப் ப்ராஃபிட் மட்டும் தானே சேர்த்துருக்கேன்னு சொன்னாங்க. ஆனா எவ்வளோக்கு யார் யார் எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு சொல்லலை. அதனால நம்ம என்ன எடுத்துக்கிறோம், அவங்களுடைய ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல கொடுத்துருக்காங்க 2/3 எடுத்துக்கிட்டோம். கரெக்டா இல்லையா? இப்போ கொஸ்டின்ல சொல்றாங்க 7:3க்கு ஓல்டு ரேஷியோ, அவனை நான் 1/5 ஆஃப் த ப்ராஃபிட்க்கு சேர்த்துருக்கேன். அந்த 1/5 ஆஃப் த ப்ராஃபிட் ஏவும் பியும் ஈக்குவலாக கொடுக்குறாங்கன்னு சொல்லிடுறாங்க. ஏவும் பியும் ஈக்குவல். போன கொஸ்டின்ல எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு சொல்லலை. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எடுத்துக்கிட்டோம். இங்க என்ன சொல்றாங்க, ஏவும் பியும் ஈக்குவலாக கொடுக்குறாங்கன்னு சொல்லிடுறாங்க. அப்ப 1/5 ரெண்டு பேரும் பாதி பாதி கொடுக்குறாங்க. கரெக்டா இல்லையா? அப்ப ஏ வந்து ஆல்ரெடி எவ்வளோ வச்சிருக்கான், 7/10 வச்சிருக்கான். பி எவ்வளோ வச்சிருக்கான், 3/10 வச்சிருக்கான். இப்போ இந்த 1/5 தான் டோட்டல் ஷேர் ஆஃப் சி. கரெக்டா இல்லையா? 1/5 தானே அது டோட்டல் ஷேர் ஆஃப் சி. அதுல எவ்வளவு ஏ கிட்ட இருந்து வாங்குவான், எவ்வளவு பி கிட்ட இருந்து வாங்குவான், பாதி பாதி வாங்கலாம். அப்ப பாதினா இன்ட்டு 1/2 போடலாமா? அப்ப 1/10 தான். 1/10 ஏ கிட்ட இருந்து வாங்குறான், அண்ட் 1/10 பி கிட்ட இருந்து வாங்குறானா. அப்ப 2/20 வாங்குறானா, 2/10 வாங்குறானா, டினாமினேட்டர் காமன். அப்ப கேன்சல் பண்ணா 1/5 வந்துருமா படியும்? புரியுதாமா? கிளியரா? 1/5 பாதி பாதி வாங்கலாம். யார் கிட்ட இருந்து? ஏ கிட்ட இருந்து பாதியும் பி கிட்ட இருந்து பாதியும் வாங்கலாம். அப்போ 1/10 ஏ கிட்ட இருந்தும் பி கிட்ட இருந்தும் 1/10 வாங்குவோம். ரெண்டுத்தையும் ஆட் பண்ண எவ்வளவு வருது? 2/10 வருதா? 2/10 டிவைட் பண்ணா என்ன வரும்? 1/5 டோட்டல் ஷேர். கிளியரா? ஸோ அப்போ என்ன பண்ணணும், இப்படி கண்டுபிடிச்சிட்டு -1/10 பண்ணணும். இந்த ஸ்டெப்பை ரெண்டு பேருக்கும் அப்ளை பண்ணணும். ஏன்னா ஈக்குவலிங்கிறதுனால. புரியுதா? ஈக்குவலை கொடுத்துருந்தானா 1/5 × 1/2 பண்ணிட்டு அது எவ்வளோ ஷேர் கொடுத்துருக்கானோ 3/5 கொடுத்துருந்தானா 3/5 × 1/2 அப்படி போடணும். எவ்வளோ கொடுத்துருக்கானோ × 1/2 போட்டுட்டு அதை என்ன பண்ணணும், நீங்கள் இவங்களுக்கு மைனஸ் பண்ணணும். கிளியரா? இது ஓல்டு, இது சாக்ரிஃபைசிங். இது என்னது? சாக்ரிஃபைசிங். கரெக்டா இல்லையா? அவனே சொல்லிட்டான் சாக்ரிஃபைசிங் ஈக்குவலின்னு சொல்லி. கிளியரா? அப்போ சாக்ரிஃபைசிங் என்ன? 1:1. நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ என்ன? 6/10. இங்க 2/10. இங்க என்ன? 1/5. அப்போ 1/5 கன்வெர்ட் பண்ணினா என்ன வரும்? 2/10 வரும். அப்போ 6:2:2 நியூ ரேஷியோ. 3:1:1 சொல்லலாமா? கிளியரா? புரியுதா? இது எப்ப ஈக்குவலா பண்ணும்போது. எதுவுமே கொடுக்கலன்னா அப்போ ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ தான் நமக்கு சாக்ரிஃபைசிங் ரேஷியோ போன சம்பளம் போடுவோம்ல. அது ஈக்குவலி கொடுத்துருந்தாலும் என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஓல்டு மைனஸ் நியூ சாக்ரிஃபைசிங்னா அப்போ ஓல்டு மைனஸ் சாக்ரிஃபைசிங் நியூ கொடுக்குமா கொடுக்காதா? ஓல்டு மைனஸ் நியூ இஸ் ஈக்குவல் டு சாக்ரிஃபைசிங். அப்போ ஓல்டு மைனஸ் சாக்ரிஃபைசிங் நியூ கொடுக்குமா கொடுக்காதா? கொடுக்கும். அதுதான் இங்கே பண்ணுறோம். ரெண்டுத்தையும் சேர்த்து கண்டுபிடிக்கிறோம். கிளியரா? Next, old ratio 7:3. என்ன கொடுத்துருப்பாங்கன்னா surrender of his share, surrender of his share அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோ. அப்ப இதுக்கு முன்னாடி நியூ பார்ட்னருடைய பங்கு எவ்வளவு கொடுத்துறாங்க. இப்ப ஓல்டு பார்ட்னர் அவன் பங்குல இருந்து இவ்வளவு விட்டு கொடுக்குறான்னு சொல்றாங்க. நியூ பார்ட்னர் என்ன பண்றான், அவனுடைய ஷேர்ல இருந்து இவ்வளவு விட்டு கொடுக்குறான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சரண்டர் ஆஃப் ஹிஸ் ஷேர்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இங்க வந்து எக்ஸ் ஒய், எக்ஸ் வந்து 1/7 ஆஃப் ஹிஸ் ஷேரை சரண்டர் பண்றான், ஒய் வந்து 1/3 ஆஃப் ஹிஸ் ஷேரை சரண்டர் பண்றான். அப்ப அவன் ஷேர்ல 1/7 எவ்வளோ, 7/10
இன்ட்டு 1/7 என்னம்மா 1/7 எப்படி வரும் 3/10 இன்ட்டு 1/3 என்ன ஆன்சர் அதான் ஆன்சர் என்ன 1/7 எப்படி வரும் நல்லா பாரு 7 கேன்சல் ஆயிருமா 3 கேன்சல் ஆயிருமா 1/10 1/10 மேக்ஸ் ஓகேவா இல்லையே நீ 1/7 சொன்னீங்க 1/7 தானே நான் சொன்னாங்க அதனால தான் நான் சொன்னேன் 1/10 சொல்லியிருக்கேன் ஓகேவா 1/7 சொன்னேன் 2 டைமும் 1/7 சொன்னேன் ஓகேவா ஸோ 1/10 இது என்னது சாக்ரிஃபைஸ் பண்ணுறான் அவன் ஷேர்லேருந்து இவ்வளோ விட்டு கொடுக்குறான் எக்ஸோட ஷேர் எவ்வளோ 7/10 அவன் ஷேர்லேருந்து எவ்வளோ விட்டு கொடுக்குறான் 1/7 விட்டு கொடுக்குறான் ஒய்யோட ஷேர் எவ்வளோ 3/10 அவன் ஷேர்லேருந்து எவ்வளோ விட்டு கொடுக்குறான் 1/3 விட்டு கொடுக்குறான் அப்போ சாக்ரிஃபைஸிங் ரேஷியோ என்ன 1:1 அப்போ மறுபடியும் ஓல்டு என்ன 7/10 மைனஸ் சாக்ரிஃபைஸிங் ரேஷியோ 1/10 போட்டினா நியூ கிடைச்சிடும் கிளியரா அதே மாதிரி 3/10 மைனஸ் 1/10 போட்டினா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும் நியூ கிடைச்சிடும் ப்ளஸ் அவனுடைய நியூ ஷேர் என்ன 1/10 ப்ளஸ் 1/10 என்ன 2/10 அப்போ அதே 6:2 இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் கிளியரா கொடுத்துதா இது என்னது ஆஃப் இஸ் ஷேர்னு சொல்லும்போது ஆஃப் இஸ் ஷேர்ல சொல்லும்போது கிளியரா லாஸ்ட் பார்ட் from his share அப்படின்னு சொல்றானா என்னது from his share னு சொல்றானா அப்ப 7/10 minus 1/7 7/10 minus 1/3 போடணும் from னு சொன்னானா டைரக்டா மைனஸ் பண்ணணும் ஆஃப் னு சொன்னானா பண்ணணும் மல்டிப்ளை பண்ணி வந்துட்டு அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணணும் அவனுடைய ஷேர்ல இருந்து விட்டு கொடுக்குறான் அப்ப அவனுடைய ஷேர்ல இருந்து எவ்வளவு விட்டு கொடுக்குறான்னு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் மைனஸ் பண்றேன் இங்க டைரக்டா அவன் என்ன சொல்லிட்டான் இவ்வளவுதான் விட்டு கொடுக்குறான் டைரக்டா சொல்லிட்டான் இதுக்கு முன்னாடி அவன் ஷேர்ல இருந்து இவ்வளவு விட்டு கொடுக்குறான்னு இன்டைரக்டா சொல்றான் அப்ப அவன் ஷேர்ல இருந்து எவ்வளவு விட்டு கொடுக்குறான்னு நீ கண்டுபிடிச்சிட்டு அதை மைனஸ் பண்ணணும் இங்க டைரக்டா என்ன பண்ணிட்டான் அவன் ஷேர்ல இருந்து இவ்வளவுதான் விட்டு கொடுக்குறான்னு டைரக்டா கொடுத்துட்டான் புரியுதா அதை அப்படியே டைரக்டா என்ன பண்ணிக்கிறோம் மைனஸ் பண்ணிக்கிறோம் ஃப்ரம் இஸ் ஷேர்னு கொடுத்துருந்தானா ஸோ கொஸ்டின்ல ஆஃப் ஃப்ரம் ரெண்டுமே மிக்ஸ் ஆகி கூட வரலாம் எக்ஸ் ஆஃப் ஷேர் விட்டு கொடுப்பான் ஒய் ஃப்ரம் ஷேர் விட்டு கொடுப்பான் ஸோ பார்த்து பத்திரமா போகும் கிளியரா ஓகே ஓகே ஸோ லாஸ்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம் என்னது நியூ குட்வில் புக்ஸில் கொடுத்துருந்தானா தட் இஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருந்தானா அதை அப்படியே எடுத்து புரியுதா அதை அப்படியே எடுத்து என்ன பண்ற கெய்னிங் ரேஷியோவை அதை மல்டிபிள் பண்ணு அதை அப்படியே எடுத்து என்ன பண்ணணும் நியூ குட்வில்ல எடுத்துக்கோ எடுத்து கெய்னிங் ரேஷியோவில் மல்டிபிள் பண்ணு ஓகேவா கெய்னிங் இப்போ 4/20 வந்து நான் என்ன பண்ணேன் 4/20ஆல மல்டிபிள் பண்ணாத வர ஆன்சரை சாக்ரிஃபைசிங் பார்ட்னருக்கு பிரித்து கொடுக்கணும் சாக்ரிஃபைசிங் ரேஷியோவில் வர ஆன்சரை சாக்ரிஃபைசிங் பார்ட்னருக்கு சாக்ரிஃபைசிங் ரேஷியோவில் என்ன பண்ணணும் பிரித்து கொடுக்கணும் கிளியரா சாக்ரிஃபைசிங் ரேஷியோ 2:2னா ரெண்டு பேருக்கும் 2:2ல கொடுக்கணும் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ 2:3னா சாக்ரிஃபைஸ் யார் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த ரேஷியோவில் கொடுக்கணும் ஓகேவா ஸோ இங்கே என்ன சேனல் என்ட்ரி போடுவோம்னா கெய்னிங் பார்ட்னர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு சாக்ரிஃபைசிங் பார்ட்னர் கேபிட்டல் அக்கௌண்ட் ரெண்டு பேர் கூட கெயின் ஆகலாம் ஒருத்தர் கூட சாக்ரிஃபைஸ் ஆகலாம் அப்போ ரெண்டு பேரும் டெபிட் பண்ணுவேன் ஒருத்தனை கிரெடிட் பண்ணுவேன் ஆனால் ஒருத்தர் கெயின் ஆகலாம் ரெண்டு பேர் சாக்ரிஃபைஸ் ஆகலாம் எப்படி வேணா கொஸ்டின்ல இருக்கலாம் நீ இன்கமிங் பார்ட்னர் அவுட் கோயிங் பார்ட்னர்லாம் பார்க்கக்கூடாது என்ன பார்க்கணும் கெய்னிங் பார்ட்னர் பார்க்கணும் மோஸ்ட் ஆஃப் த சிச்சுவேஷன்ல நியூ பார்ட்னர் தான் கெய்னிங் பார்ட்னராக இருப்பான் ஓகேவா அதுக்குன்னு ஓல்டு பார்ட்னர் கெயின் ஆக மாட்டான்னு சொல்ல முடியாது இப்போ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ சேஞ்ச் ஆகுறதுனால ஓல்டு பார்ட்னர் கெயின் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு ஸோ எவெல்லாம் கெயின் ஆகிறானோ அவங்ககிட்ட காசு வாங்கிக்கணும் எவெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணுறானோ அவனுக்கு அந்த காசை கொடுத்துடும் அதானே நியாயமா இருக்கும் சாக்ரிஃபைஸ்னா விட்டு கொடுக்குறான் அவனுக்கான பங்கு கொடுக்குற கெயின்னா அவன்
இதுக்கப்புறம் அனுபவிக்க போறான், அவங்கிட்ட இருந்து பங்கு வாங்கிக்கிற. புரியுதா? கிளியரா? ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ இதோட குட்வில் அட்ஜஸ்ட்மெண்ட் கம்ப்ளீட் ஆகிடும். சரியா? கிளியராமா? இப்போ இந்த கெய்னிங் பார்ட்னர் அண்ட் சாக்ரிஃபைசிங் பார்ட்னர் என்ட்ரி எப்போ போடணும்னா, அவன் குட்விலை தனியாக கொண்டு வரல, கேபிட்டலோட சேர்த்து கொண்டு வந்துட்டானா தான் இந்த என்ட்ரி போடணும். குட்விலை தனியாக கேஷாக கொண்டு வரல, என்னவா கொண்டு வந்துட்டான்? கேபிட்டலோட சேர்த்து எடுத்துட்டு வந்துட்டான். கேபிட்டல் இன்க்ளூட்ஸ் குட்வில் அப்படின்னு சொன்னாதான் இந்த என்ட்ரி போடணும். இந்த என்ட்ரி எப்போ போடணும்? கேபிட்டல் இன்க்ளூட்ஸ் குட்வில் சொன்னாதான் இந்த என்ட்ரி போடணும். கிளியரா? எழுதிக்கோ. கேபிட்டல் இன்க்ளூட்ஸ் குட்வில் சொன்னாதான் கெய்னிங் பார்ட்னர் கேபிட்டல் அக்கவுண்ட் டு சாக்ரிஃபைசிங் பார்ட்னர் கேபிட்டல் அக்கவுண்ட் என்ட்ரி போடணும். சரியா? நெக்ஸ்ட் அவன் குட்வில்லை கேஷாக கொண்டு வரான், கேபிட்டலில் கொண்டு வராம தனியாக கொண்டு வரான். தட் இஸ் கேபிட்டலுக்கு தான் 50,000 வச்சுக்கோ, குட்விலுக்கு தான் 10,000 வச்சுக்கோ அப்படின்னு சொல்றான். அப்ப என்ன என்ட்ரி போடணும்னா, புரியுதா? கேபிட்டலுக்கு தனியாக வச்சுக்கோ, குட்விலுக்கு தனியாக வச்சுக்கோன்னு சொல்றானா, அப்ப கேஷ் அக்கவுண்ட் டெபிட் டு பிரீமியம் ஃபார் குட்வில் அப்படின்னு போடணும். என்ன போடணும்? அந்த காசுக்கு கேஷ் அக்கவுண்ட் டெபிட் டு பிரீமியம் ஃபார் குட்வில் அப்படின்னு போடணும். கேஷா எடுத்து வந்தானா. அதுக்கப்புறமா பிரீமியம் ஃபார் குட்வில் டு சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸ், பிரீமியம் ஃபார் குட்வில் டு சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸ், பிரீமியம் ஃபார் குட்வில் டு சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸ். Premium for goodwill to sacrificing partners. Next, அவனா சொல்றான் கேபிட்டல் கொடுத்துறப்பா, குட்வில் என்ன பண்ணலாம்? நான் பிசினஸ்க்குள்ள குட்வில் கொண்டு வருவேன், உனக்கு நான் என்ன பண்றேன், உங்க வீட்டுக்கு வந்து பிரைவேட்டா குட்வில் எவ்வளோன்னு சொல்லி அதை காசு கொடுத்துறேன்னு சொல்றான். அப்ப இந்த என்ட்ரியே வராது. அப்ப இந்த என்ட்ரியே வராது. குட்வில்ல பிரைவேட்டா கொடுத்தா இந்த என்ட்ரி என்ன வராது. 3 சிச்சுவேஷன். ஃபர்ஸ்ட் என்ன? பிரைவேட்டா கொடுக்கிறது. செகண்ட் என்ன? கேபிட்டல்ல கொடுக்கிறது, கேபிட்டலோட சேர்த்துறது, தனித்தனியாக கொடுக்காம. அப்ப கேபிட்டலோட சேர்க்கும் போது தான் கெய்னிங் பார்ட்னர் சாக்ரிஃபைசிங் பார்ட்னர் போடணும். தேர்ட் சிச்சுவேஷன் என்ன? கேஷா கொண்டு வருது. கேஷா கொண்டு வரும்போது இப்போ நான் சொன்ன என்ட்ரி போடணும். கெய்னிங் பார்ட்னர் டெபிட் பண்ணக்கூடாது, கேஷை டெபிட் பண்ணணும். ஓகேவா? கிளியரா? எல்லா சிச்சுவேஷன்லையுமே இப்போ இந்த 3வது சிச்சுவேஷன் பாசிபிள் கிடையாது. ஃபர்ஸ்ட் 2 சிச்சுவேஷன்லையுமே அந்த குட்விலுக்கான காசை பார்ட்னர்ஸ் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறாங்க. அந்த குட்விலுக்கான காசு என்ன பண்றாங்க? பார்ட்னர்ஸ் பிசினஸ்ல வச்சுக்கிறானா, இன்னைக்கே நான் என்ன பண்றேன், விட்ரா பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல அப்படின்னா, அப்ப ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் விட்டு கேஷ் போடணும். இந்த என்ட்ரி பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் போடணும். புரியுதா? கேபிட்டல் இருந்து அந்த குட்வில் போர்ஷனை விட்ரா பண்ணிட்டு போயிட்டேன், இந்த எக்ஸ்ட்ரா குட்வில் காசு கொடுத்தல அந்த காசை நான் இன்னைக்கே என் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டேன் பிசினஸ் புக்ஸ்ல இருந்து அப்படின்னு சொல்றான்னா என்ன பண்ணணும்? ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் டெபிட் டு கேஷ் அக்கவுண்ட். புரியுதா என்ன பேசுறேன்னு? ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் டெபிட் டு கேஷ் அக்கவுண்ட். பாதி காசு மட்டும் எடுத்து போயிட்டானா என்ட்ரி சேம், அமௌண்ட் மட்டும் பாதி பாதி வரும். சம் பர்சன்டேஜ் கொடுத்தானா என்ட்ரி சேம், அந்த பர்சன்டேஜ் படி வீட்டுக்கு எடுத்து போயிருக்கோம். புரியுதா? withdrawn goodwill withdrawn from business, new goodwill withdrawn from business, old partner capital account debit to cash. Question la என்ன cash ஆ தான், question la என்ன information கொடுத்திருக்கானோ அதுக்கு ஏத்த மாதிரி அதை ஃபாலோ பண்ணிக்கோ. based on question அது வந்து சேஞ்ச் ஆகும். question ல கொடுக்கலன்னா நீ பாஸ் பண்ண தேவையில்லை, கொடுத்தா மட்டும் தான் பாஸ் பண்ணணும். கிளியரா? புரியுதா? நெக்ஸ்ட் சிச்சுவேஷன், குட்வில்ல கைண்டா கொண்டு வரணும். பாசிபிளா இல்லையா? குட்வில் தானே வேணும். அதுக்கு வெளியே வீட்டில் ஒரு டிவி இருக்கு, 30,000 சொல்றியா குட்வில்ல, அந்த டிவி எடுத்துட்டு நான் என்ன பண்றேன், பிசினஸ்ல கொடுத்துறேன். அப்ப நான் சேனல் போடுவேன். asset account debit to premium for goodwill, asset account debit to premium for goodwill. அப்புறமா premium for goodwill debit to sacrificing partners. அதை காசாக விட்டு போகலாம்.
ஏன்னா அந்த குட்வில்கான காசு இவங்களுக்கு தேவை, அதனால காசை கூட அவங்க என்ன பண்ணிட்டு போகலாம், மறுபடியும் வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம். பிசினஸ்ல இருந்து அந்த காசை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாம். அதுவே காசு தான் வந்துச்சு இல்ல, காசை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாம். அசலை வீட்டுக்கு கூட எடுத்துட்டு போகலாம், 2 பேர் பிரிச்சு. அப்போ அசலை வீட்டுக்கு எடுத்துட்டு போறோம்னா அப்போ வேற என்ன வரும், கேஷ் பதில் அசலை கிரெடிட் பண்ணுவேன். இதெல்லாம் கொஸ்டின் கொஸ்டின் மாறும், எல்லா கொஸ்டினும் சேமா இருக்கும்னு சொல்ல முடியாது. சரியா, புரிஞ்சுதா? ஓகேவா? லாஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் கேபிட்டல் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடணும். ஃபுல் என்ட்ரி, இது எல்லாத்துக்கும் என்ட்ரி பாஸ் பண்ணி முடிச்சுட்டு கடைசியா தான் கேபிட்டல் அட்ஜஸ்ட்மெண்ட் கை வைக்கணும். ஃபர்ஸ்டே கை வச்சா தப்பு தான். ஏன்னா இது எல்லா பேலன்ஸும் கேபிட்டல் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது. புரியுதா? ஸோ எல்லா இந்த ஆர்டர் படி ஃபாலோ பண்ணிக்கிட்டா கூட உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் நீ இப்படியோட இந்த ஃபர்ஸ்ட் அஞ்சு எப்படியோட மிக்ஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டா இருந்தா ஃபர்ஸ்ட் அஞ்சு எப்படியோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆர்டர் கூட ஃபாலோ பண்ணிக்கோ, ஸ்டாண்டர்டா மைண்ட்ல வச்சுக்கோ, அப்பதான் மறக்காது. இப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது ஸ்டாண்டர்டா மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா என்னைக்குமே மறக்காது. ஓகேவா? ஸோ லாஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் கேபிட்டல், அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் கேபிட்டல். இப்ப எல்லாத்தையும் பண்ணி முடிச்சு கடைசியா க்ளோசிங் கேபிட்டல் பேலன்ஸ் ஒன்று வருமா? எல்லாத்தையும் பண்ணி முடிச்சு கடைசி எவ்வளவு வரும்? க்ளோசிங் கேபிட்டல் பேலன்ஸ் வருமா? வருமா வராதா? வரும். அப்ப அந்த க்ளோசிங் கேபிட்டல் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோமே, ஒரு 10,000 20,000 15,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவன் நியூ ரேஷியோ வந்து 2:5 வச்சுக்கோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஓகேவா? அப்ப 2:5 எவ்வளோ? எவ்வளோப்பா? 9. ஓகேவா? அப்ப 15,000 into 9/5 எவ்வளோ வருது? எவ்வளோப்பா? 27,000 வருது. ஓகேவா? சரி, இப்போ வந்து கொஸ்டின், இந்த கொஸ்டின் நம்ம எக்ஸாம்பிள்னால எப்படி வரும், ஒன்று ரெசிப்ரோக்கல் பண்ணி கண்டுபிடிக்க சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 1/5 இவனுக்கு நம்ம ரொம்ப அதிகமான வெயிட்டேஜ் கொடுத்துருவோம். இப்போ 1/5 வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்க. அப்போ 15,000 into 5 எவ்வளோ வருது? 2:2:1 வச்சுக்கோ. அப்போ 15,000 into 5 எவ்வளோ வருது? 75,000 வருதா? அப்போ அந்த 75,000க்கு ஏற்ற மாதிரி ஒன்று என்ன பண்ண சொல்லியிருப்பான், நியூ கேபிட்டலை கன்வெர்ட் பண்ணுன்னு சொல்லியிருப்பான். அப்போ 75,000 2:2:1 ரேஷியோ மாதிரினா எவ்வளோ வரும்? எவ்வளோப்பா? 30,000 15,000. அப்போ இவன் எவ்வளோ கொடுத்துருக்கான்? ஏற்கனவே இவங்கிட்ட எவ்வளோ இருக்கு பேலன்ஸ்? 20 இருக்கா? அப்போ இவன் என்ன பண்ணணும்? 10 எடுத்துட்டு வரணுமா? இவங்கிட்ட 10 இருக்கா? அப்போ என்ன பண்ணணும்? 20 எடுத்துட்டு வரணுமா பிசினஸ்க்குள்ள? புரியுதா? ஸோ இது கடைசியா எல்லாத்தையும் பண்ணிட்டு க்ளோசிங் கேபிட்டல் பேலன்ஸ் அசடைட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த கேபிட்டலை அட்ஜஸ்ட் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா நீ பண்ணணும், இல்லைன்னா பண்ண தேவையில்லை. கொஸ்டின்ல கேபிட்டல் வந்து இவன் கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் மாத்து அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவன் 40 வச்சிருக்கான்னு வச்சுக்கோ, 40 20 15. அப்போ இவனுக்கு நம்ம என்ன பண்ணணும்? 10,000 கொடுத்து விடணும், இவங்கிட்ட 10 வாங்கணும். கிளியரா? அப்போ 10,000 கொடுக்கும்போது தான் என்ட்ரி வரும், கேபிட்டல் அக்கௌண்ட் டு பேங்க் அக்கௌண்ட். வாங்கும்போது தான் என்ட்ரி வரும், கேஷ் ஆர் பேங்க் டு கேபிட்டல் அக்கௌண்ட். இது லாஸ்ட்டாக தான் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது முடிச்சிட்டோம்னா நமக்கு என்ன ஆகிடும்? கேபிட்டல் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகிடும். இதை க்ளோஸ் பண்ணிட்டு தான் கேஷ் ஆர் பேங்க் க்ளோஸ் பண்ணணும். புரியுதா? கடைசிக்கு எவ்வளோ காசு எடுத்துட்டு வரான்னு ஃபைனலாக எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கேஷ் ஆர் பேங்க் என்ன பண்ணுவேன்? க்ளோஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறமா பேலன்ஸ் ஷீட் என்ன பண்ணணும்? ப்ரிப்பேர் பண்ணணும். ரிவைஸ் தி கேஷ் பேலன்ஸ் இருக்கும், ரீவேல்யூவேஷன் பேலன்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கும், புக்ஸில் ஜெனரல் ரிசர்வ் எல்லாம் வெளியே போயிருக்கும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, புரியுதா, என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பாஸ் பண்ணியோ அதுக்கெல்லாம் நீ எஃபெக்ட் கொடுக்க முடியும் பேலன்ஸ் ஷீட்டில். ஓகேவா? புரியுதாப்பா? ஸோ எதெல்லாம் என்ட்ரி பாஸ் பண்ணியோ அது எல்லாத்துக்குமே பேலன்ஸ் ஷீட்டில் எஃபெக்ட் கொடுத்துட்ட அப்படின்னா பேலன்ஸ் ஷீட் என்ன ஆகிடும்? டேலி ஆகிடும்.
கிளியரா? புரியுதா? ஓகேவா? ஸோ மெமரண்டம் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணி அந்த ரீவேல்யூஷனை ரிவர்ஸ் பண்ணி எல்லா பார்ட்னர்ஸ்க்கும் பண்ணிட்டு வந்துடணும். ஸோ ஃபர்ஸ்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் கம்ப்ளீட் பண்ணு, நெக்ஸ்ட் என்ன கம்ப்ளீட் பண்ணு, பேங்க் அக்கௌண்ட், நெக்ஸ்ட் உன்னுடைய பேலன்ஸ் ஷீட். வேற எதுவுமே பெருசா இருக்காது நமக்கு. ஓகேவா? ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட் தான் ஹைலி மேஜர். ஏன்னா எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நம்ம எங்கே போய் பண்றோம், கேபிட்டல் அக்கௌண்ட்ல தான் பண்றோம். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட் கரெக்டாக போட்டுட்ட அப்படின்னா உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த 6 விஷயத்தை நீ ஒழுங்காக ஃபாலோ பண்ணினா அது அட்மிஷனாக இருக்கட்டும், ரிட்டைர்மெண்ட்டாக இருக்கட்டும், டெத்தாக இருக்கட்டும், எல்லா விஷயத்தையும் இது எல்லாமே ரிப்பீட் ஆகும். என்னன்னா அந்த ரிட்டைர்மெண்ட் டெத்தாக ஒரு சில பாயிண்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். ரிட்டைர்மெண்ட் கூட வராது, டெத்தில் வரும். ஏன்னா என்னைக்கு சாக போகிறான்னு தெரியாது. கரெக்டாக இல்லையா? இப்போ ரிட்டைர்மெண்ட்ல ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி ரிட்டையர் ஆகிக்கலாம். அதனால அன்னைக்கு பேலன்ஸ் ஷீட் நம்ம ட்ராப் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் டெத்துக்கும் போது என்னைக்கு சாக போகிறான்னு தெரியாது, அன்னைக்கு உன்னால பேலன்ஸ் ஷீட்டை ரிட்டர்ன் பண்ண முடியாது, கஷ்டமாக இருக்கும். அதனால அந்த அந்த சுச்சுவேஷனுக்கு மட்டும் கொஞ்சம் அடிஷனல் பாயிண்ட்ஸ் இருக்கு. இதை வந்து 3த்துலையுமே இது எல்லாமே சேமாக வரும். கிளியரா? எந்த சேஞ்சஸுமே கிடையாது. அட்மிஷன் போடலாம், ரிட்டைர்மெண்ட் போடலாம், டெத்து போடலாம். இந்த 6 அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக புரிஞ்சதுன்னா எல்லாத்துக்குமே சேம் ப்ரொசீஜர் தான். எந்த ப்ரொசீஜரும் புதுசு கிடையாது. இந்த 6 ப்ரொசீஜரை தவிர்த்து வேற பார்ட்னர்ஷிப்ல கிடையவே கிடையாது. எவ்வளோ டஃப் சம்மா இருக்கட்டும், எவ்வளோ பெரிய சம்மா இருக்கட்டும், இந்த 6 விஷயத்தை தாண்டி ஒரு விஷயம் கிடையாது. அப்படி இருந்துச்சுன்னா அந்த பேசிக்ஸ்ல பார்த்துல இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் ரைட், சேலரி அதெல்லாத்தையும் சேர்த்து அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்து வச்சிருப்போம். அதை தவிர்த்து வேற எதுவும் பண்ண முடியாது. ஆனால் கிளியரான சொல்றேன். ஓகேவா? புரியுதா? ஸோ பிரேக் போயிட்டு வந்து ஓகேவா, ஃபர்ஸ்ட் அந்த குட்வில் பின்னாடி இருந்துச்சுல, குட்வில் பேலன்ஸ் இருக்க கொஸ்டின் அதை எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ சம்ஸ்லாம் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா உனக்கு டவுட்டாக இருக்குன்னா 11th 12th புக் எடுத்து கூட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோலாம் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணு. அதெல்லாம் போட்டால் தான் இது ஈஸியாக இருக்கும். கிளியராக சொல்கிறேன். ஸோ 11th 12th புக்கு எடுத்து ஆன்லைனில் கூட இருக்க புக்கு அதை எடுத்து இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் என்ன இருக்குது, ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொஷின்ஸ்லாம் அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போடலாம். இன்ஃபேக்ட் சொல்ல போனோம்னா சமைச்சி உடைய 12th சிலபஸ்ல இருக்க அக்கௌண்ட்ஸே டஃப்பாக இருக்குது when compared to CA சிலபஸ் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ கொஷின்ஸ் நிறைய கொடுத்து வச்சுருக்காங்க. உனக்கு ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க, மனப்பாடம் பண்ணிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஒரு சில பாயிண்ட்ஸ் புதுசு, இந்த பாயிண்ட்ஸ்லாம் ஸ்கூலில் சொல்ல மாட்டாங்க. இது வந்துச்சுன்னா இதை பண்ணு, அது வந்துச்சுன்னா அதை பண்ணுன்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே உனக்கு தெரியணும்ல, அதனால உங்க ஸ்கூலில் டஃப்பாக இருக்கும். என்ன சொன்னாங்கன்னு தெரியலையே, இதுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்ற டவுட் வரும். மதம் சொல்லிட்டாங்க. புரியுதானா சொல்றேன்? ஸோ இதை மாதிரி படிச்சுன்னா அக்கௌண்ட்ஸை சூப்பராக போடலாம். கிளியரா? ஓகேவா? ஸோ பிரேக் போயிட்டு வாங்க. டைம் 9. ஓகே, நீங்கள் எப்போ வரலாம், ஏன்னா சம் தானே போட போறீங்க. ஓகேவா? வந்துட்டு சம்ம போட்டுட்டு கம்ப்ளீட் பண்ணினா நம்ம 11 o'clock வந்து AS 11 வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ AS 11 முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் வந்து நீங்கள் வீட்டுக்கு போட்டுனா கூட போய்க்கலாம். ஏன்னா நான் AS 15 எடுக்க போகிறேன், அது உங்களுக்கு கிடையாது. சரியா? ஸோ அட்மிஷன் சம்ஸ் ஃபுல்லாக போட்டு பார்க்கலாம். ரிட்டைர்மெண்ட்டில் கொஞ்சம் மட்டும் தான் போட முடியாது. கிட்டத்தட்ட 3/4 ஆஃப் த சம் வந்து போடலாம். ரிட்டைர்மெண்ட்டில் டெத்லையுமே போடலாம். ஓகேவா? பட் வந்து நீ ஃபஸ்ட்டு அட்மிஷன் முடி, நாளைக்கு கூட நம்ம ரிட்டைர்மெண்ட் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இன்னைக்கு நீ அட்மிஷனை கம்ப்ளீட் பண்ணாலே எனக்கு போதும். அட்மிஷனில் இருக்கிற ஃபுல் கொஷின்ஸை கம்ப்ளீட் பண்ணாலே எனக்கு போதும். இந்த 6 அட்ஜஸ்ட்மெண்ட் தான் எல்லா கொஷின்லையும் வரும். எல்லாத்துக்குமே தெளிவாக நோட்ஸ் கொடுத்தாச்சு. பொறுமையாக உட்காந்து படித்து பார்த்து நோட்ஸை ரெஃபர் பண்ணி என்ன சொல்லியிருக்கோம், என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பாரு, அப்போதான் புரியும். ஓகேவா? ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். அப்புறம் ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சு பார்ட்னர்ஷிப்லாம் ரொம்ப சப்பா இருக்குது அப்படின்னு தோணும். சரியா? புரியுதா? ஒன்றுமே கிடையாது. அப்படியே அங்கேருந்து அப்படியே எடுத்து போடுறோம் அப்படின்னு மட்டுமே பண்ண மாட்டோம். அப்படியே எடுத்து போட்டுட்டு தான் இருக்கும். சரியா? போடும்போது வந்துடும். சரியா? என்னென்ன என்ட்ரிஸ் வாங்கினா அதை மறக்காது. இந்த 6 ஸ்டெப்பை மறக்காத, மனப்பாடம் கூட பண்ணிக்க இந்த 6 ஸ்டெப்பை. இந்த 6 ஸ்டெப் தான் பார்ட்னர்ஷிப்ல ஹைலைட்டு. சரியா? போய்ட்டு வாங்க.